தம்பி மேல கை வைக்கிறேன். காவியம் தப்பிச்சு போன மைக்கிலையும் கொண்டதுக்கு உங்களுக்கு நான் ப்ரமோஷன் தரேன். நீங்க இனிமே கேப்டன். தேங்க்யூ சார். நீங்கள் திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷம் பாஸ். நெக்ஸ்ட்டு தனிஷ்க்கு உள்ள பிளான் என்ன? தனிஷ்கையா? ஆமாம் பாஸ். அவனை தாண்டா கொல்லணும் தேடிக்கிட்டே இருக்கேன் பாஸ். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. சொல்லு. இப்போ நார்த் கொரியா தமிழ்நாடு பிடிக்கணும்னு ரொம்ப வெளியில் இருக்காங்க. நாம ஏன் அதை வெளியேற்றக்கூடாது? வாவ், சூப்பர் ராணி. அதான் நான் உன்னை அடியால வச்சிருக்கேன். மறுபுறம் ஐநா சபையில் இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் சண்டை நடந்தது. அதன் விளைவாக கோபமடைந்த நார்த் கொரியா தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூரில் அணுவாயுத குண்டை வீசியது. இதன் கோபமாக இந்திய வீரர்கள் நார்த் கொரிய வீரர்களை எதிர்த்தார்கள். இதன் விளைவாக வந்ததுதான் போர். வாங்க தனீஷ்க், உங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும்ல? தெரியும் சார். நார்த் கொரியாவும் நம்ம தமிழ்நாடு அழிக்க பிளான் பண்ணிருக்காங்க சார். கோயம்புத்தூரில் பாம்பு இருந்தது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். அதனால தான் சிஎம், பிஎம், அப்புறம் ஆர்மி சீஃப் எல்லாம் சேர்ந்து தனிப்படை அமைச்சு அவங்க கூட போர் புரியலன்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு சார்பாக நீங்கள் தான் போறீங்க. உங்கள் கூட சேர்ந்து ஒரு 10 குழுவும் நம்ம மேஜர் சூராவும் உங்கள் கூட வராரு. ஓகே சார். காசு நீ எங்கே? சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் நாட்டு வெடி ஒன்றும் கொஞ்சம் கன்ஸ் வேணும். உடனே இறக்கிறேன், கவலையே போடாதீங்க. ஹாப்பி மார்னிங் சார். குட் மார்னிங் தனீஷ். உங்களுக்கு எல்லாம் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். ஓகே, இன்னையிலேருந்து நம்ம வேட்டை ஆரம்பிக்குது சார். கொரியா சோல்ஜர்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாரையும் தேடி கொள்கிறோம். ஓகே சார். நான் மேஜர் சுரா. ஓகேவா? ஓகே சார். வாங்க போகலாம். ஓகே சார். Stop! Fire! தம்பி தானே? ஏய், பண்ணிடாத, வேணாம், அவன் என் தம்பி. அவனை திருப்பிடா. தம்பி என்னாச்சு? ஏன் இந்த கெமிக்கல் லேப்ல இருந்து இவ்வளோ சத்தம் வருது? என்னாச்சுன்னு பாரு மைக்கேல். இந்த கெமிக்கல் அசாட் பாம்பை எடுத்துட்டேன். இதை வச்சு உள்ள போயிடலாம். ஏய் யானி, யானி யானியா? சூயிங் தெரியுமா? சூயிங் அந்த மேஜர் சூயிங். ஓ, அவரை பக்கம் தான் நான் வந்தேன். எப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் சூரியன் சாங். உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னது? இந்த பயோ ஹசார்ட் பாம் தான். இது என்ன அப்படி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? இந்த பாம்பை வச்சு மொத்த தமிழ்நாட்டையும் நம்மளால அடிக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி உடையது. மிசைல் மூலயமா அனுப்புவோம்.
ஓகே, நல்ல ஐடியா. ஹலோ கேப்டன் தனேஷ்க். ஹலோ, இப்போதான் எங்களுக்கு உளவுத்துறை மூலயமா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல்? அதாவது நம்ம நார்த் கொரியா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க கிட்ட ஒரு பயோசாட் பாம் இருக்கு. அந்த பயோசாட் பாம்பை தமிழ்நாட்டில் நடத்தலன்னு உளவுத்துறை பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னு போய் கொஞ்சம் பாருங்க. ஓகே. தனிஷ்கா பின்னாடி பாருங்க, பாம். சார் சார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து? ஃபஸ்ட்டு ஒரு போட்டை ரெடி பண்ணுங்க. ஏன் சார்? நம்ம கடல் வழியாக தான் நார்த் கொரியாவுக்கு போக போகிறோம். ஓகே சார். நண்பா, ஒரு வழியா நம்ம நினச்சது நடக்க போகுது. இதுதான் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையிலே இதுதான் சொர்க்கண்ணா. இந்த பயோசார் பாமை இன்னைக்கு இப்போவே ரிலீஸ் பண்ணுறோம். இரு, ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணு நண்பா. இன்னும் 10 நிமிஷத்தில் வெடிச்சிடும். என்ன சத்தம்? என்ன கத்துது? யார் இங்க வந்து போட்டா? பாஸ், நம்ம எட்டுக்குள்ள யாரும் வந்துட்டாங்க. அப்படி வரலாம். Cassie on fire.